பிடிக்கிற செலக்ஷன் பண்ணி கொடுக்குறோம், கஸ்டமருக்கு பிடிக்கணும். சரிங்க. ரெண்டு பேரும் ஒத்துழைச்சாதான் மாட்டுக்காட்டை வியாபாரம் பேசி கொடுக்க முடியும். இல்ல நமக்கு மட்டும் பிடிச்சது இருந்தாங்க பிடிச்சுங்க அப்படி நம்ம கொடுக்குறாள் கிடையாது. நம்ம செலக்ஷன் பண்ணி காமிப்போம், அவங்க கிளைமேட் எதுன்னு கேட்போம், கஸ்டமருக்கு ஓகேனா மட்டும்தான் அட்வான்ஸ் வாங்கி நம்ம வியாபாரம் பண்ணி கொடுப்போம். இது வந்து டைரக்ட் வியாபாரங்க. இங்க மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளது ஓப்பன் வியாபாரம் தான். குசு குசுன்னு நம்ம பேசுறது கிடையாது. ஓப்பன் பார்ட்டி டு பார்ட்டி டைரக்ட் பையர்ஸ் எல்லாம் ரெண்டு பேரும் நிக்க வச்சு தான் நம்ம வியாபாரம் பண்ணி கொடுப்போம். நம்மளுக்கு செலக்டடா நம்ம மனசுக்கு திருப்தியா இருந்த மட்டும் தான் மாடு வாங்கி கொடுக்கணும். 100% நம்ம ஈரோட்ல இருந்து மட்டும், ஈரோட்ல இருந்து தான் எல்லா ஊருக்கும் மாடு சப்ளை ஆகுதுங்க. வேற தனிப்பட்ட முறையில எங்கேயுமே அவங்க வளர்த்தியோ அவங்க ஊசி போட்டோ அவங்க விற்கிறாள் யாருமே கிடையாது. எல்லாமே ஈரோடுங்கிறது வந்து ஒரு மார்க்கெட். சுட்டு வட்டாரத்துல இருந்து எல்லா ஊர்ல இருந்து வந்து நம்ம மாடு சந்திக்கிற இடம் ஈரோடு மார்க்கெட். சில பேர் ஈரோடு மாடு செட் ஆகாதுன்னு சொல்ல, ஈரோடு மாடு கிடையாது, ஈரோட்ல வளர்ற மாடு கிடையாது. லோக்கல் தமிழ்நாட்டுல ஒரு 200-300 கிலோமீட்டர்ல இருந்து எல்லா விவசாயம் கொண்டு வந்து விற்கிற இடம் ஈரோடு மார்க்கெட். எல்லா டைப்பான மாடு எடுத்துக்கலாம், அவங்க கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்டார்டிங் ரேட் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ஒரு 60,000 இருந்து 1.25 லட்சம் ரூபாய் வரைக்கும் வரலாங்கண்ணா. எல்லா டைப்பான மாடு வரும். குவாலிட்டி வைஸ் வந்து நமக்கு எதுக்குமே காம்ப்ரமைஸ் கிடையாதுங்க. நம்ம எடுக்கிறது பாத்தீங்கன்னா தலைச்சனை 2 நீத்து, அதிகபட்சம் 3 நீத்து மாடு எடுப்போம். நம்ம எடுக்கிற மாடு மட்டும் தான் வீடியோ போடுவோம். அனாவசியமா அடுத்த மாடை நம்ம பிடிக்கிறதும் இல்ல, நம்ம காமிக்கிறதும் இல்ல. நம்ம எடுக்கிற மாடை மட்டும் தான் நம்ம வீடியோ போடுவோம். டாப் குவாலிட்டியா மாடு எடுத்துக்கலாம். ஃபார்ம் டைப் கஸ்டமர் விரும்பி வரலாங்க. வீட் யூஸ் தேவைப்படுறவங்க. ஆனா எனக்கு வியாழக்கிழமை ஈரோடு மாவட்டம் கருங்கல்பாளையம் சந்தை. ஆமாங்கண்ணா. அதாவது காலையில இருந்தே உங்க கூடவே இருக்கிறோம். சந்தையும் சிறப்பா நீங்க பண்ணிட்டீங்க. மாடுகள் எல்லாமே எடுத்து கட்டியாச்சு. கண்டிப்பா. அதாவது ஜெர்சியா இருக்கட்டும், ஹெச்எஃப்ஆ இருக்கட்டும், ரெண்டுக்குமே ஈக்குவலா பார்த்து பண்ணியிருக்கோம். கண்டிப்பா. அதாவது வர்ற கஸ்டமரை மாடு இல்லைன்னு சொல்லாம, மாடு குவாலிட்டியும் தவறாம, அதாவது எவ்வளவுக்குள்ள நம்மளால போராடி எடுக்க முடியுமோ பட்ஜெட்லயும் பார்த்து தெளிவா பார்த்து எடுத்தாச்சு. கண்டிப்பா. இன்னையோட சந்தை நிலவரங்கள் எப்படி, விலை நிலவரங்கள்லாம் எப்படி, கூடவா இருக்கா குறைவா இருக்கா என்னன்னு பார்த்து பேசலாமாண்ணா? சந்தை நிலவரம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு எல்லா டைப்பான மாடு வந்துருந்துங்கண்ணா. ஓரளவுக்கு மாடு வந்துருந்ததுங்க. நல்ல குவாலிட்டியான மாடு வந்துருந்தது. கஸ்டமர் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி மாடு செலக்ஷன் பண்ணி எடுத்திருக்கோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா கேரளா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 8 மாடு போறாங்க. கர்நாடகா பாத்தீங்கன்னா ஒரு 10 மாடு லெவல் போறாங்க. அப்புறம் மீதி எல்லாம் தமிழ்நாடுனா இன்னைக்கு டோட்டலா பாத்தீங்கன்னா ஒரு 57 மாடு பக்கம் எடுத்துருக்கோம். சரிங்கண்ணா. ஆனா எப்பவுமே மாடோட எண்ணிக்கை நீங்க சொல்ல மாட்டீங்க. கண்டிப்பா. அதாவது வந்து இன்னைக்கு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பா. மாடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹெச்எஃப்ஆ இருக்கட்டும், ஜெர்சியா இருக்கட்டும், என்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா குறை இல்லாம நம்ம பண்ணி கொடுத்துறது. கண்டிப்பா. கஸ்டமருக்கும் சாட்டிஸ்ஃபை ஆகுற மாதிரி, அதாவது நமக்கும் சாட்டிஸ்ஃபை ஆகுற மாதிரி, அப்படி வந்து ஏன்னா சாட்டிஸ்ஃபையா இருந்தா மட்டும் தான் நீங்க எடுக்கவே செய்யறீங்க. கண்டிப்பா. கஸ்டமர் சாட்டிஸ்ஃபை தான் நமக்கு முக்கியம் அப்படிங்கறது நம்மளோட ஒரு நோக்கமே. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 7 மாடு பார்க்க போறோம் நினைக்கிறேன். 8 மாடு நினைக்கிறேன் கேரளாக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு 8 மாடு பார்க்க போறோம். அந்த 8 மாடை ஃபர்ஸ்ட் பார்க்கலாம்னா சொல்லுங்க. 8 மாடு பாத்தீங்கன்னா கேரளா கோட்டையும் போறாங்கண்ணா. 10 மாடு கேட்டிருந்தாங்க. சரிங்க. ஒரு செலக்ஷன் கொஞ்சம் கம்மியா இருந்தனால ஒரு 8 மாடு மட்டும் நல்ல குவாலிட்டியா எடுத்திருக்கோம். சரிங்க. ஃபர்ஸ்ட்ல பாக்குறது பாத்தீங்கன்னா ஹெச்எஃப்ல 4 பல்லு தலைச்சங்கடரி ஃபர்ஸ்ட் லாக்டேஷன். சரிங்க. இது பாத்தீங்கன்னா தலைச்சன்ல ஒரு 20 லிட்டர் முன்ன பின்ன கறக்கும். சரிங்க. இது பாத்தீங்கன்னா 4 பல்லு, இதுவும் ஃபர்ஸ்ட் லாக்டேஷன் தான். இது ஒரு 20 லிட்டருக்கு முன்ன பின்ன கறக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு 6 பல்லு 2 நீத்துங்கண்ணா. இது ஒரு 20 லிட்டருக்கு மேல கறக்குங்க. அடுத்து பாத்தீங்கன்னா 6 பல்லு இப்பதான் கடை முளைக்குதுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 20 லிட்டருக்கு மேல கறக்கும். சரிங்க. இது பாத்தீங்கன்னா ஹெச்எஃப்ல கொம்பு டைப்ல அமைச்சிருக்காங்க. ஒரு 25 லிட்டருக்கு மேல கறக்கும்னா நல்ல குவாலிட்டியான மாடு. இன்னும் ஒரு வாரம் அவங்க கண்டு போடுறதுக்கு. சரிங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு டாப் சைஸ் ஹெவியா பாக்குறோம். கொம்பு டைப்ல 2 பல்லு தலைச்சங்கடரி. சரிங்க. 2 பல்லு டாப் குவாலிட்டியான மாடுங்க. ஹெவி சைஸ் கிளி கொம்புல அமைச்சிருக்காங்க. அது ஒயிட் கொம்புல அமைச்சிருக்காங்க. சரிங்க. ஆனா அதாவது கேரளா கஸ்டமரை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ரொம்ப இள மாடா செலக்ஷன் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமாண்ணா. அவங்க செலக்ஷன் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செகண்ட் அதுக்கு மேல வேணாம்னு சொல்லிட்டாங்க. சரிங்க. அதுக்கு தகுந்த மாதிரி செலக்ஷன் பண்ணி மாடு எடுத்துருக்கோம். ஓகே. இதுன்னு ஆனா இது பாத்தீங்கன்னா 6 பல்லு 2 நீத்து. ஓகே. ஒரு 20 லிட்டருக்கு மேல கறக்கும். சரி. அடுத்து பாத்தீங்கன்னா ஹெச்எஃப்ல டாப் குவாலிட்டி, பிளாக் மெஜாரிட்டி அதிகம். சரிங்க. ஹெவியான மாடு ஒரு 30 லிட்டர் கறக்குங்கண்ணா. இன்னும் ஒரு 15 to 20 நாள் ஆகும். சரிங்க. இன்னும் கண்ணு போடுறதுக்கு. ஆமா, கண்ணு போடுறதுக்கு நல்ல லென்த், நல்ல பிரீட்ல இருக்குண்ணா மாடு. ஹெவி சைஸான மாடுங்கண்ணா. சரிங்க. சரிங்க. இந்த லைன் ஃபுல்லா ஹெச்எஃப்ல கட்டியிருக்கோம்னா. இந்த ஹெச்எஃப்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 3 மாடு வந்து பாத்தீங்கன்னா கர்நாடகா போறாங்க. சரிங்க. அவங்க பாத்தீங்கன்னா அவங்க கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ஒரு பிரீட் வைஸ்ல கேட்டிருந்தாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ஃபர்ஸ்ட் 2 மாடு பாத்தீங்கன்னா இது 2 பல்லு, இது 4 பல்லுங்கண்ணா. ஓகே. டாப் குவாலிட்டி ஹெவி சைஸ்ல 2 மாடு எடுத்து கொடுத்துருக்கீங்க. கர்நாடகா செலக்ஷன். ஆமா, கர்நாடகா கலெக்ஷன். ஆனா கர்நாடகா அப்படின்னு பாக்கையில பாத்தீங்கன்னா கருங்கல்பாளையத்தை வந்திருக்காங்க. கண்டிப்பாண்ணா. அதாவது அவங்களுக்கு வந்து அதுக்கு தகுந்த குவாலிட்டி வேணும் அப்படிங்கறதுக்காக நினைக்கிறேன். இது குவாலிட்டி எப்படின்னு? ஆனா அவங்களுக்கு மெயின்டெனன்ஸ் ஆவரேஜா பாத்தீங்கன்னா ஜெர்மன் பிரீட்ல கொஞ்சம் கிராஸ் வருங்கண்ணா. ரெண்டுமே மொட்டை டைப்ல அமைச்சிருக்காங்க. ரெண்டுமே ஹெவி சைஸ். சரிங்க. நல்ல குவாலிட்டியான மாடுனா தலைச்சல்லே பாத்தீங்கன்னா ஒரு 20 லிட்டர் கெபாசிட்டி கிடைக்கும். சரிங்க. ஏன்னா நல்லா அவங்க கிளைமேட்டுக்கு போய் அடாப்டேஷன் பண்ணா கண்டிப்பா 20 லிட்டர் தாராளமா கிடைக்கும். 20 லிட்டர் ரெண்டுமே சேர்ந்து ஒரு 40 லிட்டர் இல்லைங்க. சரிங்க. ஆனா 40 கையில வந்து மெயின்டெனன்ஸ் கரெக்டா இருக்கணும். ஏன்னா அவங்க ஃபார்ம் டைப் தான் போறாங்க. கர்நாடகா கஸ்டமர் போல சொல்ல தேவையில்லை. ஃபார்ம் டைப் தான் கரெக்டா மெயின்டெனன்ஸ் பண்ணிருக்காங்க. அடுத்து பார்க்கலாமா? அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு மாடு சத்தியமங்கலம் போறாங்கண்ணா. சரிங்க. அவங்க ரெகுலர் கஸ்டமர் தான். ஏற்கனவே நம்மகிட்ட மாடு எடுத்திருக்காங்க. சரிங்க. இப்போ ஒரு மாடு எடுத்திருக்காங்க. கண்ணு மாடா தான் எடுத்திருக்காங்க. சரிங்க. கஸ்டமர் இருக்காங்க. கஸ்டமர் கூட பேசுங்க. ஆனா வேணா. ஆனா ஒரு மாடு எடுத்திருக்காங்க. அண்ணன் வந்து போன வாரத்துக்கு முந்தின வாரம் வந்திருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 2 வாரத்துக்கு முன்னுக்கூட்டி வந்திருந்தீங்கன்னு நினைக்கிறேன். அந்த பழைய மாடு எப்படி இருக்குன்னு? மாடு பரவாயில்லை. சரிங்க. சொன்ன கரையே வருது. சொன்ன கரையே வருதுனாலே ஒரு சாட்டிஸ்ஃபை கிடைக்குது. அப்படிதானே?
சரிங்க. இது ஆவரேஜா என்ன கரை வரைக்கும் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்க அண்ணங்கிட்ட. வேலைக்கு போகிறது வர மாதிரி தான் பார்த்துருக்கேன். சரிங்கண்ணே. அந்த அளவுக்கு வரும். சரிங்க, வரும். நம்பிக்கை உங்களுக்குமே இருக்கு. சரிங்க சரிங்கண்ணே. சரிங்கண்ணா, அடுத்து பார்க்கலாம். சரிங்க, ரொம்ப நன்றிண்ணே. அண்ணா கௌதம்ண்ணே, அண்ணா ரெகுலர் கஸ்டமரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எப்பவுமே உண்டு. கண்டிப்பா ரிப்பீட்டட் கஸ்டமர், நம்ம மாடு எடுத்து கொடுக்குற ரிப்பீட்டட் கஸ்டமர் ஆகட்டும், புதுசா வர கஸ்டமர் ஆகட்டும், நம்ம மாடு எடுத்து கொடுக்குறது தெளிவா தான் பண்ணி கொடுப்போம். சரிங்க. எடுக்கிறது பாத்தீங்கன்னா இளம்பொருளா தான் எடுத்து கொடுப்போம். மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா ஒரு தலைச்சனு, சரிங்க, 2 நீத்து, அதிகபட்சம் 3 நீத்து போவோம். அதுக்கு மேல மாடு எடுக்க மாட்டோம். ஏன் தலைச்சன் 2 நீத்து சஜஸ்ட் பண்றோம்னா அவங்க ஒரு 5-6 கண்ணுக்கு வச்சுக்கலாம். சரிங்க. தலைச்சன் இப்போ வந்து நம்ம ஒரு 5-6 கண்ணுக்கு வச்சுக்கலாம். நமக்கு தலைச்சன்ல வந்து பால் முக்கியம் இல்ல, எனக்கு அடுத்த இதுக்கு பால் இருந்தா போதும், எனக்கு இளமாடா கேட்குற கஸ்டமருக்கு எடுத்து கொடுத்துடலாம். இப்போ ஃபார்ம் டைப் எனக்கு 20 லிட்டருக்கு மேல கறக்கணும், ஒரு 2 நீத்தா 3 நீத்தா பார்த்து கொடுங்க அப்படின்னு தேவைப்படுற கஸ்டமருக்கு அந்த மாதிரி பார்த்து எடுத்து கொடுக்கலாம். ஆனா இப்போ அடுத்தடுத்த செலக்ஷன் அங்க இருக்கு. நம்ம அந்த செலக்ஷனையும் கொஞ்சம் பார்த்தலாம்னா. ஓகே ஓகே. மாடு செலக்ஷன் பண்ணியிருக்கீங்க. ஆமாங்க. நீங்க போன தடவை வரும்போது பாத்தீங்கன்னா உங்க அப்பாவோட சேர்ந்து வந்திருந்தீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா மாடு செலக்ஷன் பண்ணியிருந்தீங்க. உங்க ஹஸ்பண்ட் ஃபாரின்ல இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. அவங்க பார்த்து அனுப்பி நம்ம வந்து இங்க வந்து வாங்கியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. இந்த முறை எப்படி செலக்ஷன் அமைஞ்சுது? அது போக போன முறையில் உள்ள மாடு எப்படி இருக்குக்கா? போன முறை வந்து வாங்கும்போது எனக்கு கன்ஃபியூஷன்ல இருந்தேன். ஏன்னா எனக்கு வந்து அவ்வளோ அனுபவம் கிடையாது. சரிங்க. ஃபுல்லாக வீடியோ கால் பண்ணி காமிச்சது தான். அதனால கொஞ்சம் தயக்கத்தோட வாங்கினோம். ஆனால் திருப்தியா இருந்துச்சு. ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. இப்போ அவங்க ரிட்டர்ன் வந்துட்டாங்க, இந்தியா வந்துட்டாங்க. இப்போ இன்னைக்கு வந்து 3 மாடு அவங்க தான் செலக்ட் பண்ணாங்க ஃபுல்லா. அதனால இதுவும் நல்லா இருக்கும்னு ஒரு நம்பிக்கையில வந்து. ஆவரேஜா இந்த மாடல வந்து பாத்தீங்கன்னா என்ன கரையை வரைக்கும் நீங்க எதிர்பார்த்தீங்க, என்ன கரை வரை கிடைச்சிருக்குங்க? நாங்க 20 தான் 20 லிட்டர் கறவை. அக்கா ஆவரேஜா 20 லிட்டர் கறவைங்கும் போது இப்போ வந்து பாத்தீங்கன்னா 60 லிட்டர் கறவை ஆயிருச்சு. இப்போ வந்து ஜெர்சி போனதுக்கு காரணம் என்ன காரணம்? ஜெர்சி பாத்தீங்கன்னா ஃபேட் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும், திக்கா இருக்கும் பால். கொஞ்சம் விரும்பி வாங்குவாங்க. மத்தபடி ஹெச்எஃப்ல போனா கொஞ்சம் தண்ணியாட்டு இருக்குங்க மாதிரி ஃபீல் பண்றாங்க. அதனால நாங்க எப்பவுமே ஜெர்சி தான் நாங்க ப்ரிஃபர் பண்ணி. நீங்க ப்ரிஃபர் பண்ணி விரும்புறது. ஏன்னா போன தடவை ஜெர்சி தான் எடுத்தீங்கன்னு நினைக்கிறேன். சரிங்க சரிங்க. திருப்தி அமைஞ்சதாக்கா இந்த தடவை? திருப்தியா இருக்கு. ஓகேக்கா, ரொம்ப நன்றிங்கக்கா. சரிங்கக்கா. வணக்கண்ணா. ஆனா ஒரு மாடு செலக்ஷன் பண்ணிருக்கீங்க. நான் வந்ததுல இந்த ஒரு மாடு பிடிச்சிருந்துச்சுண்ணா. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுண்ணா. மாடுமே ரொம்ப அழகு, மடி செட்டுமே அதுக்கு தகுந்தாப்புல இருக்கு. ஆமாண்ணா. சரிங்க. அதாவது கண்ணு போட்டுச்சா இல்ல எப்படிங்க? கண்ணு போட்டுருச்சுண்ணா. கண்ணு போட்டுச்சு. ஆமாண்ணா. என்ன கண்ணு போட்டுருக்கு? கெடாரி கண்ணுண்ணா. அது ஒரு லாபம் தான். அது ஒரு லாபம். ஆனா இப்போ ஒரு மாடு செலக்ஷன் பண்ணிருக்கீங்க. எத்தனை மாடு ஃபார்ம்ல போயிருக்கீங்க? அண்ணா இப்ப வரைக்கும் ஒரு 8 மாடு இருக்குது. 8 மாடு. இப்போ நம்ம மாடு எந்த ஊர் போறோம்? சத்தியமங்கலம். சத்தியமங்கலம் கொண்டு போறீங்க. அதாவது பக்கத்துல இருக்கிறதுனால ஒரு மாடை செலக்ஷன் பண்றீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்க செலக்ஷன் பண்ற எல்லாமே இந்த குவாலிட்டில தான் வேணுமா? ஆமாண்ணா, இந்த குவாலிட்டியில தான் எடுக்கலான்னு ஒரு பிளான்ல முதல் மாடு எடுத்துருக்குதுங்க. சரிங்க. இன்னும் வர அப்படியே போன வாரம் அதுக்கு முந்தின வாரம் எல்லாம் எடுத்துட்டு போனேங்க. இந்த 3 சரிங்க. எல்லாமே அண்ணங்கிட்ட தான் எடுத்தேங்க. கௌதமண்ணா சொன்ன கறவை வருதுங்க. சரிங்க. அதனால வந்து இந்த வாரம் இது ஒன்று பிடிச்சிருந்துச்சுங்க மனசுக்கு. சரிங்க. இது ஒன்று சூஸ் பண்ணி எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்ட்டு வந்தேன்னா இந்த வாரம் இப்போ இது செலக்ஷன் பண்ணிருக்கீங்க. ஆவரேஜா என்ன கரை வரைக்கும் ஒரு மாடோட தேவை உங்களுக்கு இருக்குங்க? அண்ணா நமக்கு வந்து ஆவரேஜ் 10 லிட்டர் வேணும்ண்ணா. 10 வேலைக்கு 10 லிட்டர் நேரம். அப்புறம் ஒரு நாளைக்கு 20 லிட்டர். ஒரு நாளைக்கு 20 லிட்டர். சரிங்க. ஏன்னா வந்து ஃபார்ம் டைப்புங்கையில் கண்டிப்பா 20 லிட்டர் கறவை வேணும். அப்போ லாபகரமா அமையும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சொல்லுவாங்க. ஆமாங்க. அது போக வந்து பாத்தீங்கன்னா அண்ணன் சொல்றதுமே அதுதான். ஃபார்ம் டைப்னா 20 லிட்டர் இருந்தாதான் ஆமாங்க கறவை வந்து சக்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு பண்ண அப்பதான் சக்சஸ்ஃபுல்லா எடுத்துட்டு போக முடியும். சரிங்க. ஒரு மாடு 10 லிட்டருக்கு கம்மியா கறந்துச்சுன்னா நம்ம வந்து அதுல லாபம் பார்க்க முடியாதுங்க. ஓ சரிங்களா. நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்கண்ணா? ஆனா நான் டிப்ளமோ முடிச்சிருக்கேன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். ஓகேங்க. முடிச்சுட்டு இந்த ஃபார்ம் டைப் வந்து ஆரம்பிச்சு ஒரு 3 வருஷம் ஆச்சு. 3 வருஷம் ஆயிடுச்சு. 3 வருஷம். சரிங்க. நான் லோக்கல்ல மாடு வாங்கிட்டு இருந்தேன். ஓகே. இந்த ஒரு 6 மாசமா தான் சந்தையில வந்து ஒரு முதல் 2 டைம் வந்து பார்த்துட்டு போயிட்டேங்க. சரிங்க. அப்புறம் முதல்ல ஒரு 2 எடுத்தோம். இப்போ ஒரு 2 எடுத்துருக்குதுங்க. சரிங்க. மொத்தமா இப்போ இதோட 5 உருப்படி ஆச்சு. ஓகேங்க. ஒரு நல்ல அனுபவம் கிடைச்சிருச்சு. 3 வருஷங்கள உங்களுக்கு நல்ல ஒரு அனுபவம் கிடைச்சிருச்சு. அனுபவம். அப்புறம் அப்பா அம்மா இருக்கிறாங்க. ஓகேங்க. அவங்களும் கொஞ்சம் ஹெல்ப் பண்றதுனால ஓகேங்க. அதனால நமக்கு வந்து அனுபவம் இன்னும் கொஞ்சம் அனுபவம் நமக்கு வேணுங்க. சரிங்க. அவங்க மூலியமா கத்துட்டு இருக்கிறேன்னு வைங்க. சரிங்க. இன்னும் 3 வருஷத்துல இன்னும் அவ்வளோக்கா அனுபவம் நமக்கு இன்னும் வரலைங்க. சரிங்க. இன்னும் அனுபவம் கத்துக்கணும். இன்னும் மாடு கண்ணு போடும்போது பக்கத்துல அம்மா தான் இருக்குங்க. அதெல்லாம் நம்ம இன்னும் பக்கத்துல இருந்து எப்படி பண்றாங்கன்னு நம்ம இன்னும் கத்துக்கணுங்க. கவனிச்சிட்டு இருக்கீங்க. ஆமாங்க. ஓகேங்க. சரிங்க. அடுத்த வாரம் சந்திக்கலாம்னு நினைக்கிறேன். அடுத்த வாரம் கண்டிப்பா சந்திக்கலாம். சரிங்க. ரொம்ப நன்றிங்க. அண்ணா அடுத்த மாடு பார்க்கலாங்கண்ணா. சரிங்கண்ணா. அடுத்த 2 மாடு பாத்தீங்கன்னா ஆத்தூர் போறாங்கண்ணா. சரிங்க. ரெண்டுமே டாப் குவாலிட்டி. 2 பல்லு 1 4 சேல ஆத்தூருங்க. சரிங்கண்ணா. 2 பல்லு 1 4 பல்லு 1. சரிங்க. ஹெவியான சைஸ்ங்கண்ணா. அது 2 நீத்து, இது ஃபர்ஸ்ட்ங்க. சரிங்கண்ணா. தலைச்சன்லயே பாத்தீங்கன்னா ஒரு 20 லிட்டர் கெபாசிட்டி கறக்கும். சந்தையில எடுக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா பயப்பட வேண்டாம் அப்படின்னு நீங்க போன வாரம் ரொம்பவே தெளிவா சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாண்ணா. ஏன்னா வந்து சந்தையில எந்த ஒரு தப்பு மாடும் நம்ம கிட்ட வராது. கண்டிப்பா. சந்தையில கேரண்டி சொல்லியே நம்ம எடுத்து கொடுத்துறோம். கண்டிப்பா சொன்னீங்க.
சொன்னீங்க. கண்டிப்பா. அதை பத்தி இன்னைக்கு கொஞ்சம் லைட்டா சொல்றீங்க நமக்கு. அண்ணா இப்போ நம்ம சந்தையில மாடு எடுத்து கொடுக்கறது பார்த்தீங்கன்னா அதான் நம்ம வாரம் சொல்றது தான். வாரம் ஈரோடு மாவட்டம் கருங்கல்பாளையம் மாடு சந்தையில வந்து ரெகுலரா மாடு எடுத்து கொடுத்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நேத்து நம்ம வியாபாரம் பண்றதுல தொடர்ந்து ஒரு 20 வருஷமா நம்ம மாடு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோங்க. நேற்று இன்னைக்கு வந்து நம்ம இத்தனை வியாபாரம் பண்ண முடியாது, இத்தனை கஸ்டமர் நம்ம வர முடியாது. இப்போ நம்ம ஸ்டார்டிங் ரேட் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட ஒரு 60,000 1.25 லட்சம் வரைக்கும் வரலாங்கண்ணா. எல்லா டைப்பான மாடு வரும். குவாலிட்டி வைஸ் வந்து நமக்கு எதுக்குமே காம்ப்ரமைஸ் கிடையாதுங்க. நம்ம எடுக்கிறது பார்த்தீங்கன்னா தலைச்சனை 2 நீத்து, அதிகபட்சம் 3 நீத்து மாடு எடுப்போம். நம்ம எடுக்கிற மாடு மட்டும் தான் வீடியோ போடுவோம். அனாவசியமா அடுத்த மாடை நம்ம பிடிக்கிறதும் இல்லை, நம்ம காமிக்கிறதும் இல்லை. நம்ம எடுக்கிற மாடை மட்டும் தான் நம்ம வீடியோ போடுவோம். டாப் குவாலிட்டியா மாடு எடுத்துக்கலாம். ஃபார்ம் டைப் கஸ்டமர் விரும்பி வரலாங்க. வீடியோஸ் தேவைப்படுறவங்க வரலாம். எப்போ வேணாலும் கான்டாக்ட் பண்ணலாம். கான்டாக்ட் பண்ணி ஃபோன் எடுக்கலாம், வாட்ஸ்அப்ல வாய்ஸ் மெசேஜ் பண்ணலாம். மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் தப்பு மாடு கொடுத்துருவாங்க, யாரும் பயப்பட வேணாம். 100% நம்ம ஈரோட்ல இருந்து தான் எல்லா ஊருக்கும் மாடு சப்ளை ஆகுதுங்க. வேற தனிப்பட்ட முறையில எங்கேயுமே அவங்க வளர்த்தியோ அவங்க ஊசி போட்டோ அவங்க விற்கிறாள் யாருமே கிடையாது. எல்லாமே ஈரோடுங்கிறது வந்து ஒரு மார்க்கெட். சுட்டு வட்டாரத்துல இருந்து எல்லா ஊர்ல இருந்து வந்து நம்ம மாடு சந்திக்கிற இடம் ஈரோடு மார்க்கெட். சில பேர் ஈரோடு மாடு செட் ஆகாதுன்னு சொல்ல, ஈரோடு மாடு கிடையாது, ஈரோட்ல வளர்ற மாடு கிடையாது. லோக்கல் தமிழ்நாட்டுல ஒரு 200-300 கிலோமீட்டர்ல இருந்து எல்லா விவசாயம் கொண்டு வந்து விற்கிற இடம் ஈரோடு மார்க்கெட். எல்லா டைப்பான மாடு எடுத்துக்கலாம், அவங்க கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம். மார்க்கெட் தான் இன்னைக்கு எல்லாத்தையும் வாழ வைக்குதுங்கண்ணா. மற்றபடி ஃபார்ம்ல வந்து யாரும் கண்ணுக்குட்டி வாங்கினது ஊசி போட்டு யாரும் விற்க கிடையாது. எல்லாமே நம்ம ஈரோடு மாடு தான். ஈரோட்ல இருந்து எல்லா பக்கமும் மாடு சப்ளை ஆகுதுங்க. சவுத் இந்தியாலே நம்பர் 1 மார்க்கெட் நம்ம ஈரோடு மாடு தான். என்ன டைப் மாடு வேணுமோ எடுத்துக்கலாம். ஸ்டார்டிங் 50ல இருந்து 1.25 வரைக்கும் எடுத்துக்கலாம். குவாலிட்டி வைஸ் எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது. ஃபார்ம் டைப் கஸ்டமர் வரலாம், வீடியோஸ் தேவைப்படுறவங்க வரலாம். எப்போ வேணாலும் கான்டாக்ட் பண்ணி வரலாங்கண்ணா. பிரீடு மாடா வாங்கியிருக்கோம். லாஸ்டா பாக்குறது ஒரு 8 மாடு பாக்கலாங்கண்ணா. கோட்டையும் கஸ்டமர் போறாங்க. அவர் சேட்டா வந்து நம்ம என்ன சொல்லியிருந்தாங்கன்னா தலைச்சங்கடாரி 2 நீத்து இப்படி தான் கேட்டிருந்தாரு. ஆவரேஜ் ஒரு 20 லிட்டர் கெபாசிட்டி கேட்டிருந்தாரு. ஒரு 200 மாடு பிளான் பண்ணிருக்காரு. 200 மாட்டுல வந்து நம்ம கிட்ட வந்து ஒரு 60 மாடு சொல்லியிருக்காருங்க. ஏற்கனவே 200 மாடு போயிட்டு இருக்கு. ஒரு 60 மாடு சொல்லியிருக்காரு. நம்ம இன்னைக்கு ஒரு 20 மாடு எடுக்கலாம்னு வந்தாரு. ஆனா ஒரு 8 மாடு தான் செலக்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். 8மே டாப் குவாலிட்டியில் எடுத்து கொடுத்துருக்கோம். நம்ம எடுக்கிறதா டாப் குவாலிட்டின்னு சொல்ல முடியாது. நம்மளால முடிஞ்ச அளவு கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைட் ஆகிற மாதிரி எடுத்து கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம மட்டும் முடிவு பண்ணி மாடு எடுக்கிற ஆள் கிடையாதுங்க. இப்போ நமக்கு பிடிக்கிற செலக்ஷன் பண்ணி கொடுக்குறோம், கஸ்டமருக்கு பிடிக்கணும். 2 பேரும் ஒத்துழைச்சாதான் மாட்டுக்காட்டை வியாபாரம் பேசி கொடுக்க முடியும். இல்ல நமக்கு மட்டும் பிடிச்சது இருந்தாங்க பிடிச்சுங்க அப்படி நம்ம கொடுக்குற ஆள் கிடையாது. நம்ம செலக்ஷன் பண்ணி காமிப்போம், அவங்க கிளைமேட் எதுன்னு கேட்போம், கஸ்டமருக்கு ஓகேனா மட்டும்தான் அட்வான்ஸ் வாங்கி நம்ம வியாபாரம் பண்ணி கொடுப்போம். இது வந்து டைரக்ட் வியாபாரங்க. இங்க மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளது ஓப்பன் வியாபாரம் தான். குசுன்னு நம்ம பேசுறது கிடையாது. ஓப்பன் பார்ட்டி டு பார்ட்டி டைரக்ட் பையர்ஸ் எல்லாம் 2 பேரும் நிக்க வச்சு தான் நம்ம வியாபாரம் பண்ணி கொடுப்போம். நம்மளுக்கு செலக்டடா நம்ம மனசுக்கு திருப்தியா இருந்த மட்டும் தான் மாடு வாங்கி கொடுப்போம். இன்னைக்கே பாத்தீங்கன்னா ஒரு 5-6 கஸ்டமருக்கு மாடு எடுக்க முடியல, அவங்களை அடுத்த வாரம் வர சொல்லியிருக்கோம். வாரம் நான் வியாழக்கிழமைக்கு காலையில ஒரு 3 மணிக்கு இங்க ஈரோட்ல இருக்க மாதிரி வந்துடணுங்கண்ணா. அது வந்து பாத்தீங்கன்னா நேரமா வந்துட்டா வண்டியில வர மாட்டை நம்ம செலக்ஷன் பண்ணி எடுத்துக்கலாங்கண்ணா. எதுக்கு நேரமா வர சொல்றோம்னா ஒரு 2 மணிக்கே மார்க்கெட் ஸ்டார்ட் ஆயிருது. நம்ம ஒரு 3 மணிக்குனாச்சும் உள்ள வந்தாதான் ஒரு 6 மணிக்குள்ள மாடு எடுக்க முடியும். விடிஞ்சிருச்சுன்னா நம்ம மாடு செலக்ஷன் பண்ணி எடுக்க முடியாது. வண்டியில வர நம்ம ஒரு 10-20 வண்டி நம்ம செலக்ஷன் பண்ணி இப்போ ஒரு 10 மாடு ஒரு வண்டியில வருதுன்னா 10மே நம்மளுக்கு செலக்ஷன் பண்ண முடியும் சொல்ல முடியாது. ஒரு 5 மாடு அதுல செலக்ஷன் ஆகும், 5 மாடு நமக்கு ஆகாத மாடா தான் இருக்கும். அதனால ஃபில்டர் பண்ணி எடுக்கணும், கொஞ்சம் நேரமா வாங்க, நல்ல மாடை செலக்ஷன். அப்போ வந்து பாத்தீங்கன்னா இது நம்ம ரொம்பவே நீங்களும் இளம் பொருளா எடுத்து கொடுத்து கண்டிப்பா அது வந்து திருப்திகரமா அவங்களுக்கும் அமைஞ்சிருச்சு. பார்த்தோன்னே அவங்களும் சாட்டிஸ்ஃபை ஆயிட்டாங்க. அந்த மாதிரி கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைல உங்களுக்கு என்ன மாதிரி சாட்டிஸ்ஃபை ஆகுது? அண்ணா நம்ம எல்லா கஸ்டமரும் நம்ம கஸ்டமர் தான் முக்கியம்னா. இப்போ எல்லா கஸ்டமரும் ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அவங்க சஜஷன் அவங்களுக்கு எப்படி வேணுமோ நம்ம செலக்ஷன் பண்ணி கொடுத்துக்கலாங்க. ஃபார்ம் டைப் கஸ்டமருக்கு ஃபார்ம் டைப், வீடியோஸ் தேவைப்படுறவங்களுக்கு வீடியோஸ், எப்படி வேணா மாடு எடுத்துக்கலாம். கான்டாக்ட் பண்ணி வாங்கினா கான்டாக்ட் பண்ணி ஃபோன் எடுக்க முடியலன்னா வாட்ஸ்அப்ல வாய்ஸ் மெசேஜ் போடுங்க. கண்டிப்பா ஈரோடு கௌதம் நம்பி வந்தா நல்ல மாடா செலக்ஷன் பண்ணி கொடுங்க. சரிங்க, ரொம்ப நன்றி. ஓகேண்ணா, சரிங்க, அடுத்த வாரம் சந்திக்கலாம். சரிங்க.